தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் ஒருவேளை ஒரு பொழுதும் அல்லது ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்தோ, பால் பழம் சாப்பிட்டோ, வெறும் தண்ணீரை மட்டும் குடித்தோ உங்களுடைய நன்றியை முருகனுக்கு தெரிவிக்கலாம். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு தைப்பூச திருநாள் அன்னைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருள்களை வாங்கி கொடுத்து, பூ வாங்கி கொடுத்து, உங்கள் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து விரதத்தை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் வழிபாடு. எவ்வளவு எளிமையான வழிபாடு. முழு நம்பிக்கையோடு இந்த 9 நாள் விரத வழிபாட்டை செய்யும் போது முழு பலன் உங்களுக்கு விரைவாக கிடைக்கும். இந்த 9 நாள் விரதம் கடைபிடிக்க வேண்டிய தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை தொடங்கி பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு தைப்பூச விரதத்தோடு இந்த 9 நாள் விரதம் முடிவடையுதுங்க. அடுத்ததா 6 நாள் விரதம் தொடங்கக்கூடியவர்கள் எந்த நாளில் தொடங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று இந்த விரதத்தை தொடங்கணும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தை